ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லாம் ஆளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலோட நோக்கம் என்னென்னா, பெண்கள் அவங்க யாரையும் நம்பி இருக்கக்கூடாது, அவங்க சொந்த காலில் நிற்கணும் அப்படின்றக்காக தான் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் போடுற வீடியோஸ் எல்லாமே பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம saree ஃபோல்டிங் தான் பார்க்க போகிறோம். saree ஃபோல்டிங் அப்படின்னா என்னென்னா, சாரியை முன்னாடி நாளே நம்ம அயன் பண்ணி நல்லா மடித்து வச்சுக்கிற போகிறோம். நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு தேவைப்படுறப்ப நெக்ஸ்ட் டேவோ இல்லை என்றைக்கு தேவைப்படுதோ அன்றைக்கி ஈஸியாக 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம கட்டலாம். அதனால தான் saree ஃபோல்டிங் நீங்கள் கற்றுக்கணுன்றது. இந்த வீடியோஸை ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள், நீங்களும் saree ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சாரியை லைட்டாக இன்ஸ்கர்ட்டில் லைட்டாக சொருகிக்கோங்க. சொருகிட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், மடிப்பு ஸ்டார்ட் பண்ணணும்னு பாருங்கள். மடிப்பு ஃப்ளிட்ஸு எப்படின்னு பாருங்கள். ஃப்ளிட்ஸ் இப்போ எத்தனை நான் எடுக்கிறேன்னா, இப்போ ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப குண்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு 4, 5, 6 இந்த மாதிரி எடுக்கலாம். ரொம்ப ஒல்லியாக இருக்கே அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 7, 8 இந்தளவு கூட எடுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும், நீங்கள் உங்களோட உடம்பை பொறுத்து நீங்கள் ஃப்ளிட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ என் உடம்புக்கு அப்படி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் 7 எடுப்பேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் நான் 7 எடுத்திருக்கேன். நீட்டாக எடுங்க, கீழே நல்லா கொசன்னு இல்லாமல் நல்லா நீட்டாக எடுங்க. பட்டு சரியோ காட்டன் சரியோ எந்த சரியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் நீட்டாக எடுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து நீட்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நல்லா பின் குத்திக்கோங்க. சென்டர்லையும் குத்திக்கோங்க, எண்டுலையும் குத்திக்கோங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயும் குத்திக்கோங்க. இந்த மாதிரி 3 பின் குத்திக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக குத்திக்கோங்க. கொசன்னு இல்லாமல் குத்திக்கோங்க. கீழே ஏதாவது கொசன்னு ஆயிடுச்சு, இந்த இதெல்லாம் நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏதாவது நல்லா மாற்றி குத்துனீங்கன்னா கொஞ்சம் கொசன்னு ஆயிரும். அதனால் சேஃபாக குத்திக்கோங்க. கீழே அடியில் பாருங்கள் மடிப்பு கொஞ்சம் விழுகாது. அதனால் அதையும் நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு பின் குத்திக்கோங்க. நல்லா சேஃப்டி பின் குத்திக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக குத்திக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் குத்திக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா அயன் பண்ண மாதிரி, நம்ம கையிலே லைட்டாக அயன் பண்ண மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு பின் குத்திக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு முந்தானை. நம்ம முந்தானை உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 7 எடுப்பேன் எப்பயுமே. உங்களுக்கு ரொம்ப நீங்கள் எடுக்கணும் 8, 10 வரைக்கும் கூட இப்போலாம் எடுக்கிறாங்க. 4, 5 எவ்வளோ உங்களுக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. முந்தானையில் உங்களுக்கு மடிப்பெடுக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சாரி ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்டிங் வரைக்கும் கரெக்டாக எடுக்கலாம். பாருங்கள், உங்கள் பார்டர் எப்படி தெரியணுமோ அதுக்கேற்ற மாதிரி, உங்கள் பார்டருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. குட்டி பார்டர் இருந்தால் குட்டியாக எடுங்க, கொஞ்சம் பெருசாக எடுக்கணும் பெருசாக எடுங்க. பார்டரை தெரியாத மாதிரி பண்ணிடாதீங்க. பார்டரை நல்லா நீட்டாக தெரியணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து அதை மாதிரி லைட்டாக குட்டிக்கிட்டு அதுக்கு பின் குத்திக்கோங்க. கொசன்னு பின் குத்திடாதீங்க. அதை லைட்டாக நீட்டாக வச்சுட்டு குத்துங்க. இந்த மாதிரி குத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்டர்லையும் மடிப்பெடுத்து குத்துங்க. இந்த மாதிரி மடிப்பெடுத்துட்டு நல்லா நீட்டாக குத்துங்க. ஒன்று பெருசு ஒன்று சிறுசு இல்லாமல் எல்லாம் ஒரே ஷேப் வச்சு குத்துங்க. அப்புறம் உங்கள் ஷோல்டரில் போட்டு பாருங்கள். உங்களுக்கு கீழே முட்டி வரைக்கும் விடணுமா, அது கீழே விடணுமா, எவ்வளோ தேவை அப்படின்றத போட்டு பார்த்துட்டு அந்த எண்டிங் பாயிண்ட்டில் உங்களுக்கு ஒரு பின் குத்திக்கோங்க. பின் குத்திட்டு அயன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா நீட்டாக அயன் பண்ணிடுங்க. அயன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பின் குத்திருப்பீங்களே, ஷோல்டரில் உங்களுக்கு பின் குத்திருப்பீங்களே தேவையான அளவு, அது கீழே இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளிட்ஸு அந்த எடுத்ததை கொஞ்சம் விரிச்சு விட்ருங்க. நல்லா உங்களுக்கு தேவையான அளவு விரிச்சு விட்டு உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி விரிச்சு விட்டு அதை அயன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அயன் பண்ணி லைட்டாக விரிங்க. ஏன்னா ரொம்ப பெருசாக விரிச்சிட்டிங்க அப்படின்னா வைக்கும்போது நல்லா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் குட்டி குட்டியாக வச்சிங்கன்னா கூட நீங்கள் சேரீ வேர் பண்ணும்போது அதை லைட்டாக விரிச்சிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சு அயன் பண்ணிடுங்க. அந்த இடத்துல அந்த பின் கிட்ட சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அயன் பண்ணிக்கோங்க. சாரியை உதறிக்கோங்க. எதுவும் சுருக்கள் இல்லாமல் நல்லா நீட்டாக உதறிக்கோங்க. எதுவும் மடிப்பு இல்லாமல் உதறிக்கோங்க. கரெக்டாக பின்னெலாம் மாட்டியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ சாரியோட பின்பக்கமாக முன்பக்கமாக அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ கீழே முன்பக்கம் தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், இது இப்போ நான் காமிக்கிறது உங்களுக்கு தெரியுதுல, அது முன்பக்கம். சாரியோட பின்பக்கம் என் பக்கத்து என்னை பார்த்துருக்கு. இங்கே பாருங்கள், அப்படியே முன்பக்கம் கீழே இருக்கணும். இந்த மாதிரி அப்படியே போட்டுருங்க. அயன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த தெரியுது உங்களுக்கு, சுங்கம் இந்த இடத்துல தான் இருக்குது.
இதான் சாரியோட இது வந்து இப்போ உங்களுக்கு தெரியுறது வந்து பின்பக்கம் தான் தெரியுது, உள்பக்கம் தான் தெரியுது, சாரியோட உள்பக்கம் தான் தெரியுது. இப்போ அந்த மடிப்பு எடுத்துக்கோங்க. மடிப்பு எடுத்து சென்டரில் இந்த மாதிரி வைங்க. சென்ட்ரு மீன்ஸ் நல்லா கொஞ்சம் தான் தள்ளி அந்த மடிப்போட நம்ம சாரியோட எண்டு முடியுதுன்னு அர்த்தம். அந்த மடிப்பு முறிகிற இடத்துல எடுத்து இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. மடித்து சாரியை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து செகண்ட் மடிப்பு இது இந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி கையிலே லைட்டாக அயர்ன் பண்ணி விடுங்க. இப்போ வந்து இந்த இதை எடுங்க. முந்தான பக்கத்தை எடுங்க. முந்தான பக்கத்தில் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் சுருக்கலாக விடும். சுருக்கல் இல்லாமல் வைக்கணும். நீங்கள் அதே ஷேப்புக்கு இன்னொரு மடிப்பு மடிங்க. மடித்து மறுபடியும் அதுக்கு மேலேயே ஒரு மடிப்பு மடிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஜிக்ஜாக்காக லெஃப்ட்டு ரைட்டாக இப்படி மடிக்கணும். இங்கே பாருங்கள், ஒன்றுக்கு மேலே ஒன்று திருப்பி மடிச்சிருக்கேன். அந்த இடத்துல ரொம்ப நான் நீங்கள் பார்க்குற இடத்துல ரொம்ப சுருக்கல் தெரியும். நீங்கள் வந்து அந்த சுருக்கலோடு மடித்து வச்சுட்டீங்க அப்படின்ட்டா நீங்கள் சாரீ வேர் பண்ணுறப்ப அந்த சுருக்கல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் நீட்டாக எடுக்கணும். இங்கே பாருங்களேன் எப்படி பண்ணுறேன்னு. இந்த மாதிரி எடுக்கிறப்ப வந்து சாரீ வந்து ஃபுல்லாக இருக்கப்ப முக்கால்வாசி அளவில் வந்து இந்த ஃபோல்டிங் வந்து தெரியும். இந்த சைடு இந்த சைடு கொஞ்சம் பெருசாக இருக்கும், இந்த சைடு சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா நீட்டாக ஃபோல்ட் பண்ணி விடுங்க. நல்லா நீட்டாக அந்த மடிப்பெல்லாம் கையில் எடுங்க. இப்போ வந்து 4ஆக மடிக்கணும். ஃபஸ்ட்டு மேலேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து போடுங்க. அப்புறம் ரைட் சைட்லேருந்து மேலே போடுங்க. இப்படி மடிச்சுட்டு ரெண்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணணும். நீங்கள் பாருங்கள் எப்படின்னு. கொசம் ஆக்கிடக்கூடாது. அந்த இடத்துலலாம் லைட்டாக மடிப்பை நீட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து முந்தானையோட ஒரு பாயிண்ட் மட்டும் வெளியே வந்திருக்கும். இங்கே பாருங்கள் இப்படி ஜாயின் பண்ணியாச்சு. முந்தானை மட்டும் லைட்டாக வெளியே வந்திருக்கும். இதை வந்து அப்படியே ரோல் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிவிட்டு அதை ஒவ்வொரு மடிப்பையும் இன்னும் கொஞ்சம் நீட்டாக எடுத்து விடுங்க. ரொம்ப அழுத்தாதீங்க, லைட்டாக. ரொம்ப அந்த மடிப்பு நீங்கள் சுருக்கல் மடிப்பெல்லாம் அப்படியே தெரிஞ்சிருக்கலாம். அப்படியே லைட்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள். எதையும் அமுக்க வேணாம், அயன் பண்ண வேணாம். அயன் பண்ணுறது இதில் என்னென்னா முந்தானையும் ஃப்ளீட்ஸை மட்டும்தான் அயன் பண்ண போகிறோம். மற்றபடி எதுவும் அயன் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் இப்படி மடக்குங்க. இந்த மாதிரி மடக்கிட்டு இதை வந்து அந்த வந்து மேலே கொண்டு வராமல் அப்படியே அந்த பார்டர் இது இருக்க இடத்துல பார்டரை சுற்றி இந்த மாதிரி ரோல் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. பின்னாடி வந்து ஏதாவது பின் குத்தி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஃபினிஷ். இது என்னோடய அம்மாவோட சரி, எனக்கு வச்சுக்கிற கொடுத்துட்டாங்க. எனக்கு சாரீ ஃபுல் பண்ணலாம் தெரியாது. நான் மற்ற யூடியூப் சேனல் வீடியோஸ்லாம் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். என்னோடய வீடியோவை நீங்கள் நல்லா பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க. நீங்களும் சாரீ ஃபுல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கும் வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.